கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. 1 நாளாகமம் 22:16. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. இது வேதத்தில் தாவீது ராஜா சாலமோனுக்கு சொல்லுவார், நான் ஆண்டவரோட ஆலயத்தை கட்டணும்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் என்னை கட்ட வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் நீ கட்டு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு உதவியாக நிறைய பொருட்களை என்ன பண்ணுவார்னா சேகரிச்சிருப்பார். நீயும் என்ன பண்ண அப்படின்னா எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக அப்படிங்கிறாரு. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை துவங்கலாமா வேண்டாமா, இந்த காரியம் நம்மளால் முடியுமா முடியாதா, இதை ஆரம்பிக்கலாமா இல்லை யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் குழப்பத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் அன்றைக்கு தாவீது மூலம் சாலமோனுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு உங்ககிட்ட சொல்லார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக. அப்படின்னா நீங்கள் என்ன காரியம் செய்யணும்னு சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யலாமா. செய்யும்போது யார் கூட இருப்பார் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் கூட இருப்பாராம். உங்கள் கூட இருந்து என்ன பண்ணுவார்னா அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சாலமோனை போல் ஒரு ஆலயத்தை கட்டின ஒரு ராஜாவும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, அவ்வளோ பெரிய பணக்காரர் அந்த சாலமோன். அவ்வளோ அவர் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாக என்ன படவில்லைன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா காரியத்தை வாய்க்க பண்ணார். ஸோ நீங்களும் இன்றைக்கி என்ன காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து அந்த காரியத்தை செய்வார். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் அந்த காரியத்தை அர்ப்பணித்து சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.